நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எம்டி அவர்கள் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் நமக்கு உண்டான பேமெண்ட் வரும் அப்படின்றத சொல்லிட்டார். அது சார்ந்த நமக்குள்ள பல நபர்களுக்கு பல வகையான கேள்விகள் இருக்குது. நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏப்ரல் 19க்கு அப்புறம் முடிஞ்சால் ஒரு பேமெண்ட் போடுறதா நிறுவனம் முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முயற்சி அவங்களுக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம். அதனால தான் ஃபுல் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பே அவுட் அப்படின்ற மாதிரி எம்பி சொல்லியிருக்கார். தேர்தல் விதிமுறைகள் அப்படின்றது இந்தியா முழுவதும் ஒன்று தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாமளும் டிவியில் நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். தேர்தல் விதிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நமக்குள்ளே இருக்கிற சில இக்கட்டான சூழல்கள் நம்மள பல கருத்துக்களை பரிமாற வைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்ம எல்லாருமே மைவி த்ரெட்ஸில் ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். பட் அதை கண்டிப்பாக சம்பாதிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தற்காலிகமாக தேர்தல் விதிமுறை காரணமாக இந்த பேஅவுட் போட முடியாத ஒரு சூழல் இருக்குதே தவிர, மற்றபடி நிறுவனம் நமக்கு பேஅவுட் கொடுக்கல அப்படின்னு எங்கேயும் எப்போதும் சொல்லவே கிடையாது. சரிங்களா? நம்ம ஒரு உறுப்பினராக இருந்து நமக்கு உண்டான பெனிஃபிட் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம், என்னையும் சேர்த்து. ஆனால் அதே ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளராக இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு லைஃப் லாங்காக வராமல் சீக்கிரமாக அதை சரி செஞ்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை கண்டிப்பாக எல்லோரும் செய்வாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலாளி வேலை செய்கிறோம் அப்படின்னா 30 நாள் முடிஞ்சால் எனக்கு பேமெண்ட் வரணும், அதுதான் எல்லோரும் நினைப்பாங்க. அது நியாயமான கோரிக்கை. பட் அந்த ஓனர் எப்படி நினைப்பாருன்னா, செய்யக்கூடிய தொழிலால் நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை உடனே சரி செய்யணும், அப்போ தான் நம்ம தொழிலாளர்களுக்கு நிரந்தரமாக வருமானம் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு டெம்பரவரியாக ஒரு லீவு விட்டு கூட அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ தான் அந்த நிறுவனத்தை ரொம்ப நாளைக்கு ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி நமது நிறுவனம் லீவெல்லாம் விடலை. நமக்கு என்ன பெனிஃபிட் வரணுமோ அதை ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வாங்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் முடிவிட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஏற்று தான் ஆகணும். இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எம்டி சார் சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. வாஸ்தவம் தான். எம்டி சார் ஒரு நாள் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நிறைய நபர்கள் சவுண்டு வச்சு கேட்குறதில்ல, சில பேர் பார்க்காம கூட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய நபர்கள் எம்டி என்ன சொன்னார், அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு தெரியாமல் கேட்குறதுனால நம்ம இந்த வீடியோவில் சில எம்டி சொன்னதை வச்சு சில விவரங்கள் சொன்னால் அதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம். ஒரு சில நபர்களை நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன் சார், நீங்கள் போடுற வீடியோவை எம்டி போட்டால் போதும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம போடக்கூடிய வீடியோவை யாருக்காச்சும் தெரியாமல் வீடியோவை பார்க்காம மறந்துருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் போடுறோம். எம்டி சார் போடுற வீடியோ போதும் சார் எனக்கு அப்படின்னு தாராளமாக நீங்கள் விட்டுடலாம். நம்ம யாரையும் வீடியோ கட்டாயம் பார்க்கணும்னு நம்ம எங்கேயும் எப்போதும் சொல்லவே கிடையாது. விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும். அது ஏற்கனவே நிறுவனத்தில் ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, அதில் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சில பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்காத நபர்களுக்கு நம்ம சொன்னால் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வீடியோ போடுறோமே தவிர, மற்றபடி சில நபர்கள் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ போடுறதே கிடையாது. இது ஓப்பனாக நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா இன்னும் பல கம்பெனிகளை பற்றி வீடியோலாம் நம்ம எடுத்து போடலாம். சரிங்களா? நாம் ஏன் மைவி த்ரெட்ஸை மட்டும் பற்றி போடுறோம்? ஏன்னா ஒரு உண்மையான கம்பெனி நிறைய நபர்கள் இருக்காங்க. நிறைய நபர்களுக்கு சில தகவல்கள் தெரியாமல் இருக்குது. அதை சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு அடித்தட்டு மக்களும் இதை பயன்படுத்தி அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக, அவங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக மட்டும்தான் நம்ம வீடியோ போடுறோமே தவிர, மற்றபடி மைவி த்ரெட்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம வீடியோ போடுறதுனால நம்மளுக்கு அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. நமக்கு ஒன்றும் 450 ரூபா சீலிங்கு பதில் 1050 ரூபா சீலிங் கொடுக்க போகிறது கிடையாது.
வாரத்துக்கு ஒரு முறை வந்து 1.5 மணி நேரம் வந்து தண்ணி கூட குடிக்காமல் 1.5 மணி நேரம் டெலிகிராமில் லைவ் வச்சு சில நபர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம சொல்கிறோம். அதனால் என்ன பயன்? ஒரு பைசா பயன் கிடையாது. ஏதோ டீம் நம்பர்ஸ் எல்லாம் சந்தேகக்காரங்க இருந்தாலும் அவங்க நம்ம கம்பெனி உறுப்பினர்கள் அப்படின்றத எல்லாத்துக்கும் நாம் பதில் சொல்கிறோம். அதனால் விருப்பப்படுறவங்க நம்ம போடக்கூடிய வீடியோவை பார்த்து விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். அதுக்குனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்களா? அதனால் எலெக்ஷன் விதிமுறைகள் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். அதனால் நிறுவனம் சொன்னபடி அந்த ஜூன் 4 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எண்ணமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதே போல் அனைவருக்கும் நெருக்கடி தான். மைவித்ரெட்ஸில் ஜாயின் பண்ண எல்லா நபர்களுமே ஓஎம்மில் இருந்து க்ரௌன் மெம்பராக இருக்கிறவங்க 1800 சீலிங் வாங்குகிற நபர் வரைக்குமே எல்லாத்துக்குமே அவங்க பேமெண்ட்டு வாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழல் தான் இருக்காங்க. நம்ம பேசக்கூடிய ஒரு கருத்தாகட்டும் அல்லது குரூப்பில் ஷேர் ஆகக்கூடிய ஒரு மெசேஜ் ஆகட்டும் அல்லது யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு கமெண்ட் ஆகட்டும் எல்லாமே நிறுவனத்தினுடைய எம்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அவங்களால போட முடிய சூழல் வந்தால் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அது முடியாது தேர்தல் விதிமுறைகள் அப்படின்றனால தான் ஜூன் 4 சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்திருக்கிற இந்த ஒரு இடைக்கால இக்கட்டான சூழலை கண்டிப்பாக எல்லோரும் ஏற்று தான் ஆகணும். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய அப்லைனு டவுன்லைன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் அதுக்கு முடிவே கிடையாது. நாமளாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம நிறுவனத்தை பற்றி நிறைய நபர்கள் நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் பேசணுங்க எல்லாமே இப்போ அமைதியாகிட்டாங்க. காரணம் என்னவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த நிறுவனத்து மேலே இவ்வளோ விமர்சனங்களை வைக்கிறோம், அவங்க இருந்தாலும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் வராங்க. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் நடத்திக்கிட்டு வராங்க. நாம் ஏன் தேவையில்லாத கருத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க அமைதியாகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான காரணம் என்னன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? நம்ம மைவித்ரெட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே நமக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு ஒற்றுமை இல்லாமல் தேவையில்லாத பேமெண்ட் எனக்கு வரல அப்படின்ற சில கருத்துக்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ எதிர்மறையாக பேசுகிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னும் தேவையில்லாத பல கருத்துக்கள்லாம் சொல்ல நேரிடும். அதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இவ்வளோ நாள் 34 35 மாதம் ரன் பண்ண ஒரு நிறுவனம் எலெக்ஷனுக்காக ஒரு இடைக்கால லீவு விட்ருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம எல்லாம் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா நீண்ட நாளுக்கு கம்பெனி ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, நிறுவனத்தினுடைய இந்த விதிமுறைகள் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் பண்ணணும். நமக்கு பணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம்தான். அதை நான் இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. பட்டு அது நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கிறதுக்கு நிறுவனம் என்ன முயற்சி செய்கிறாங்க அப்படின்றதே நம்ம பார்க்கணும். நம்ம இந்த 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம நிறுவனத்தை விட்டு நிற்க போகிறது கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம நிறுவனத்தில் இதே மாதிரி பெனிஃபிட் வாங்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய சில சிக்கல்களை நிறுவனம் சமாளிப்பதற்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய நபர்கள் புதிய நபர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா, ஒரு முறை நம்ம மைவித்ரெட்ஸில் ஜாயின் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு லைஃப் லாங்காக பணம் வரும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு முறை நம்ம பே பண்ணி நம்மளுக்கு லைஃப் லாங்காக வரணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி நிறைய வியாபார யுத்திகள் இருக்குது. நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை விளம்பரப்படுத்துகிறாங்க. அதை நம்ம பார்த்து போய் ஸ்டோரில் நம்ம வாங்கிறது மூலிமா நிறுவனத்துக்கு ஒரு வருமானம். அந்த மாதிரி நிறைய நபர்கள் வாங்கும் போது நிறுவனத்துக்கு நிறைய வருமானம் வரப்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக வருமானம் கொடுப்பாங்க. இது நாமளும் நிறுவனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு செயல். நாமளே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு க்ரௌன் பண்ணால் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும், நான் வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரெகுலராக எப்படி வருமானம் கொடுக்க முடியும் அப்படின்றத எல்லோரும் திங்க் பண்ணணும். நிறுவனம் ஒரு முறை நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம் நம்ம வெளியில் போய் வாங்கக்கூடிய சில பொருட்களை நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்களை போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு ஒரு வியாபாரம், நமக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானம் கிடைக்கும். இதுதான் அங்கே இருக்கிற ஒரு வியாபார லாஜிக். இதை எல்லோரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சில நபர்கள் புதிய நபர்கள், ஒரு சில நபர்கள் தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி நிறுவனம் போனால் எனக்கு என்ன, எனக்கு உண்டான பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் போடுறீங்க. அது உங்களுடைய இக்கட்டான சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நியாயம்தான். விரைவில் அது எல்லாமே சரி செய்யப்படும். சரி செய்யக்கூடிய நிலையில் தான் கண்டிப்பாக நிறுவனம் இருக்குது. அதே மாதிரி இந்த
ஜூன் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி பேமெண்ட் ஒரே முறையில் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா, வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டிருக்கேங்க. கண்டிப்பாக அதுக்கு நிறுவனம் ஒரு பதில் சொல்லும். இத்தனை லட்சம் பேர்த்த வச்சு பேமெண்ட் போட்ட இந்த நிறுவனம் வந்து அதை எப்படி போட முடியும், எப்படி போடலாம் அப்படின்றத கண்டிப்பாக எம்டி சார் வந்து ஒரு விளக்கம் கொடுப்பார். ஏன்னா நிறைய நபர்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக எம்டி இதற்கான அறிவிப்பை கொடுப்பார். நிறைய நபர்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்ற மாதிரிலாம் தங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கீங்க. எல்லா நபர்களுக்குமே அது இருக்குதுங்க. ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண மக்களுக்கும் இருக்குது, 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண மக்களுக்குமே இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு சில நபர்கள் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணவங்கள நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க, நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. அது என்னென்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு முன்னாடியே கிடச்சிது, அதை பயன்படுத்தி அவங்க சம்பாதிச்சாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்களும் சம்பாதிக்கலாம். நீங்கள் லேட்டாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, லேட்டாக ஜாயின் பண்ணிக்க நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். நிறுவனம் எங்கேயும் ஓடி போக போகிறது கிடையாது. அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கணும், சரிங்களா? அதனால் இந்த இக்கட்டான ஒரு சூழலில் நம்ம கொஞ்சம் எதிர்கொண்டு தான் ஆகணும். நிறுவனம் நம்மளுக்கு லைஃப் லாங்காக வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை நாம் கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும். அதுக்காக நம்ம மற்றவங்கக்கிட்ட நம்ம எதிர்மறையான கருத்துக்கள் பேசியோ அல்லது அப்ளைனுக்கிட்ட பேசியோ உன்னால் தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு உடனடி தீர்வு கிடைக்காது. நண்பர் ஒரு நல்ல வழியை நல்ல கம்பெனியை காமிச்சிருக்கிறாரு, அதில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதில் ஒரு சின்ன தடை வந்துருக்குது, அது சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதே போல் மற்ற நிறுவனங்கள் மாதிரி வந்து நம்ம நிறுவனம் நான் 3 மாதம் லீவ் விட்றேன், 4 மாதம் லீவ் விட்றேன், நான் எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விடலை. பேமெண்ட் கொடுக்குறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அது வரைக்கும் நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். உங்களுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் வேலெட்டில் ஏர்ன் பண்ணி வைங்க. நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை சரியான உடனே நான் உங்களுக்கு பேமெண்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம நிறுவனம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் எந்த லாஸும் கிடையாது, அதை வரக்கூடிய நேரம் தான் காலதாமதமாகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். வராத நிறுவனத்துக்கே வந்து பல பேர் பல வகையான யூடியூப்பில் விளம்பரம் போட்டு வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தொடர்ச்சியாக இது வரைக்கும் மக்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறதுக்கு இதில் என்ன தயக்கம்? கரெக்டு தானே? நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், எத்தனை கம்பெனி வந்து உண்மையான கம்பெனியாக இருக்குது, மக்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்குது. கம்பெனியே வந்து பேவுட் கொடுக்காத நேரத்துலையும் மக்கள் வீடியோ பார்த்து அவங்களுடைய வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எத்தனை கம்பெனி சொல்லியிருக்காங்க, விரல் விட்டு கூட எண்ண முடியாது. அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு இடையில் நமது கம்பெனி இந்த மாதிரி இருக்குதுன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சில நபர்கள் டூர் இப்போ தேவையா, பணமே இல்லாமல் இருக்கும், டூர் தேவையா அப்படின்னா இது வந்து ஒரு இலவச டூர். SG4 முடித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனமாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு டூர் தான் இந்த SG4 ப்ரொமோஷனுக்கு உண்டானது. இப்போ பேமெண்ட் போடலை அப்படின்றதுக்காக நிறுவனம் எந்த வேலையும் செய்யாமல் இல்லை, அதை தடையில்லாமல் போடுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கால இடைவெளியில் இந்த SG4 ப்ரொமோஷன் முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் அவங்களுக்கு ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. விருப்பம் உள்ளவங்க போகலாம், நான் போகல சார் அடுத்த டைம் போகலான்னா விட்டுறலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டோர் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் ஸ்டோர் தான் நம்மளுடைய வருமானம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது இந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அல்லது அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு உண்டான இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனம் முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டூர் இப்போ முக்கியமானு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மக்களே. தகுதி அடைஞ்சவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. நாம் தகுதியாக இருந்தால் போகலாம், இல்லை எனக்கு தகுதி அடைஞ்ச விருப்பம் இல்லைன்னா விட்டுலாம், அடுத்த டைம் போகலாம். இதுக்கும் பேவர்ட் போடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பேவர்ட் முடிஞ்சால் கண்டிப்பாக போடத்தானே போகிறாங்க. ஜூன் மாதம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பேவர்ட் வரத்தானே போகுது. அதுக்குள்ளே ஒரு சில நபர்களுக்கு இந்த மாதிரியான சில கேள்விகள், டூர் இப்போ தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிறுவனம் இந்த SG4 முடித்தவங்களுக்கான இலவச டூர் தான் இது. அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறுவனம் இன்னும் என்னென்னலாம் நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்துக்கு செய்யணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வந்து நான் எந்த டூரும் எங்கேயும் வரமாட்டேங்க, நான் ஜாயின் பண்ணதுக்கு என்னுடைய பணத்தை மட்டும் கொடுத்தா போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சில பேர் வந்து அப்ளைனுக்கிட்டலாம் இந்த மாதிரி எனக்கு சில பண தேவை இருக்குது கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹெல்ப்பெல்லாம் கேட்டிருக்கீங்க. நிறைய நபர்கள் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த மாதிரியான அப்ளைன்
உறுப்பினர்களுக்கு. அது எல்லாராலையும் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒரு சில நபர்கள் அவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஒரு சில நபர்கள் முடியாமல் கூட இருக்கலாம். அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அவங்கள நம்ம வந்து ஒரு சங்கடமான வார்த்தையாலோ அல்லது அவங்க மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் கூட கேட்கலாம், நீங்கள் எவ்வளோ சார் உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்கேன். வீடியோவில் சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லை, இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய டவுன்லைனுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட இந்த இடத்துல சொன்னோம்னா இவர் சும்மாவே ரீல் விட்றாரு அப்படின்னு கூட நிறைய நபர்கள் நம்மளுடைய சொந்தங்கள் சொல்லுவாங்க. அதனால் அதை நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பாக என்னுடைய டவுன்லைன் மக்களுக்கு என்னால் முடிஞ்சது அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. அதனால் யாரெல்லாம் அப்ளைன்னு உங்களால் முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். இந்த 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு உங்களால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். டவுன்லைன் மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க எந்த சூழலில் இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட கேட்ட அந்த ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ற பார்த்து கண்டிப்பாக கேளுங்க. நாம் வந்து எல்லோரும் ஒட்டுக்க சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் ட்ராவல் பண்ணுறோம். அதில் நமக்குள்ளே தேவையில்லாத கருத்துக்கள், தேவையில்லாத விவாதங்கள், சண்டைகள் பின்னாடி நமக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது தான் மைவி த்ரெட்ஸ். நம்ம அதை இன்றைக்கி தரக்குறைவாக பேசிவிட்டு நாளைக்கு நிறுவனம் வந்ததுக்கப்புறம் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறுவனத்துக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அது சரி பண்ணுறதுக்கு உண்டான கால நேர இடைவெளியை கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருப்பேன். நம்ம நல்லா இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது கூட இருக்கிறவங்க நண்பர்கள் கிடையாது. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ₹1 ₹2 கொடுத்து உதவுறாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையான நண்பர்கள். இப்போ இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வரும். நாங்கள் இப்போ கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், நிறுவனம் எங்களுக்கு கொடுத்து உதவலை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் நிறுவனம் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்குது. பண கஷ்டத்தில் இல்லை, விதிமுறைகள் இந்த மாதிரி இருக்குது. தேர்தல் விதிமுறைகள், அந்த விதிமுறைகளையும் தாண்டி நம்மளுக்கு பேவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நிறுவனம் இன்னும் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அது பின்னாடி நம்மளுக்கு பேவுட் போடுறத ரொம்ப டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே வரும். அப்படின்றதுக்காக தான் அந்த பிரச்சனைகளெலாம் சரி பண்ணிவிட்டு இனிமேல் ஒரு சுமூகமான நிலையை நிறுவனம் தொடரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் பல புதிய விஷயங்களெல்லாம் வரப்போகுது. அதுக்காக நம்ம கொஞ்சம் காத்து தான் இருக்கணும். இடத்தம் கவுத்தம் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் கண்டிப்பாக செஞ்சிடவே முடியாது. உறுப்பினர்கள் நாம் கேட்குறத கண்டிப்பாக கரெக்டு தான். எனக்கு கொஞ்சம் பேமெண்ட் போடலாம், ஒரு 10,000க்குள்ளார இருக்கிறவங்களுக்கு போடலாம், அல்லது இந்த 1 மாதம் பேமெண்ட் போட்டால் என்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும், எனக்கு நிறைய இக்கட்டான சூழல் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள். இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் அது ஒருத்தருக்கு மட்டும் போட முடியாது, அல்லது 10 பேர்த்துக்கு மட்டும் போட முடியாது. அந்த 10,000 மட்டும் எனக்கு போட்டால் போதும் அப்படின்றதுக்காக நிறுவனம் ஒருதலை பட்சமாக கண்டிப்பாக செயல்பட முடியாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய 50-60 லட்சம் மக்களுக்கும் சேர்த்து தான் அந்த பிரச்சனை. அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜூன் 4 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிறுவனம் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய செயல் திட்டங்களை நம்ம சரியாக புரிஞ்சு செய்யணும் அப்படின்றது என்னுடைய கருத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய நபர்கள் நிறைய கருத்து தேவையில்லாதெல்லாம் சொல்கிறீங்க, சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களோட உரிமை, சரிங்களா? ஒரு சில நேரத்தில் வந்து எதுக்கு நம்ம தேவையில்லாத வீடியோ போட்டுக்கிட்டு இந்த கருத்தெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு விட்டுறலாமே, இதனால் நம்மளுக்கு என்ன யூஸு? அவங்கவுங்க எம்டி வந்து சொன்னால் தெரிஞ்சுக்கிறாங்க, நாம் ஏன் தேவையில்லாத டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட சில நேரத்தில் தோணுது. அதுவே இன்னும் சில பேர்கள் வந்து கம்பெனி அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு போல இருக்குது, அதனால தான் இந்த ஆள் வீடியோ போடலை அப்படின்னு சில பேர் நெகட்டிவான கருத்தெல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம போடாததுனால ஒன்றும் கம்பெனி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. கம்பெனி என்றென்றும் நிலைச்சுன்னு இருக்கும், அதுக்குண்டான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் சில நபர்களுடைய கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதனால் சில நேரத்தில் அந்த மாதிரி தோணும். சரி, நம்ம நினச்சிக்க வேண்டியதான், சரி எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி யாராலையுமே கண்டிப்பாக வீடியோ போட முடியாது. எந்த ஒரு யூடியூபராலும் கண்டிப்பாக போடவே முடியாது. சில பேர் நபர்களுக்கு பணத்தை மட்டும் பற்றி பேசினா ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சில நபர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பணம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத சுட்டி காமிச்சு நம்ம வீடியோ போட்டோம்னா இல்லை இதெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, பிரகாஷ்ராஜ் ஸ்டைல் அதெல்லாம் நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் பண்ணுறது? எம்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம அடுத்த 1 நாள் 2 நாள் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம சொல்கிறோம். அதை கூட நம்ம சில நபர்கள் புரிஞ்சிக்காமல் ஏன் இப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. எப்படி இருந்தாலும் மைவி த்ரெட்ஸை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம் டெய்லியும். ஏன்னா இப்படி ஒரு ஆன்லைன் நிறுவனம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. பல ஆன்லைன் நிறுவனங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த மாதிரியான கான்செப்டில் வருது, எவ்வளோ நாளைக்கு இருக்குது, எப்படி பேஅவுட் கொடுக்குறாங்க, எப்போ காணாமல் போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த நிறுவனங்களுக்கு இடையில்
ஆரம்பித்து 35 மாதத்தில் 1000 ஸ்டோர், தமிழகம் ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஜோனல் ஆஃபீஸ், இந்தியாவில் பல இடங்களில் ஆஃபீஸு, இந்தியா முழுவதும் உறுப்பினர்கள் அப்படின்னு 60 லட்சம் பீப்புளை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும்? நம்ம ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறுவனம் அந்த வேலை செய்வாங்களா? அவ்வளோ வேலையை அப்படின்றத எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கஷ்டம் இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி உறுப்பினர், டைரக்டர் எல்லாத்துக்கும் அதே நிலமை தான். இக்கட்டான சூழல் தான். பேமெண்ட் போட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் தான். பட் அது ஒரு சின்ன இடைக்கால தடையை நம்ம ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்நாள் முழுதும் வருமானம் கிடைப்பதற்குண்டான எல்லா வேலைகளும் நம்மளோட எம்டி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த தேவையற்ற சில மனக்கசப்பை ஏற்படுத்தும் கருத்துக்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்துக்காமல் உங்களுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நிலையை மாறும். இந்த பேஅவுட் போடுற சூழல் ஜூனுக்கு அப்புறம் நம்மளுக்கு மாறும். நிறுவனம் என்ன அடிப்படையில் நம்மளுக்கு பேஅவுட் கொடுக்குறாங்களோ அதன் பிரகாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பிக்கையுடன் காத்திருப்போம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். உண்மையான மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட் போடுறவங்கெல்லாம் உண்மையாலுமே மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்கள் இருந்தால் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன். சரி, அவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மைவி த்ரெட்ஸில் இல்லாத சில நபர்கள் சில கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களுடைய பேச்செல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அது ஆண்டவர் பார்த்துப்பார். உண்மையான மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களா அல்லது போலியான மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களா அப்படின்னு சொல்லிட்டு. எம்டி சொல்கிற மாதிரி நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.